வேர்ல்டு சினிமா ஸ்கூப் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவியில் மறுபடி தொடர்ச்சியா இன்னொரு கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரீசெண்டாக வானத்தை போல சீரியலில் சப்போர்ட்டிங் கேரக்டரை மாற்றினாங்க. அதுக்கடுத்ததான் இப்போ சன் டிவியோட பிரபலமான சீரியலையும் இவருக்கு பதில் இவர்னு சொல்லிட்டு கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சந்திரலேகா சீரியலில் தான் சேஞ்சஸ் நடந்திருக்கு. மதியம் 2 மணிக்கு சந்திரலேகா சன் டிவியில் வந்துட்டுருக்கு. இந்த சீரியலில் சபரிங்கிற கேரக்டரில் அருண் தான் நடிச்சிட்டு இருந்தாரு. இவர் சந்திரலேகா சீரியல்லேருந்து சடனாக விலகிட்டாரு. இந்த சீரியலில் அருண் முக்கியமான கேரக்டரில் தான் நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ இவர் விலகினது சன் டிவி ஆர்டிஸ்ட்டை பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. சந்திரலேகா கிட்டத்தட்ட 2200 எபிசோட்ஸாக ரீச் பண்ணிருச்சு. சன் டிவியில் ரொம்ப நாள் டெலிகாஸ்ட் ஆன சீரியல் இந்த சந்திரலேகா தான். டிஆர்பிக்காக சன் டிவியில் அடிக்கடி சீரியஸாக டைமை மாற்றுவாங்க. பட் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே டைம் சேஞ்ச் ஆகாமல் மதியம் 2 மணிக்கு கண்டினியூ ஆகிற சீரியல் சந்திரலேகா. அதே சமயம் மற்ற டிவி சீரியஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய லெவலில் சந்திரலேகா சீரியலில் கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கலை. பட் ஒரு சில கேரக்டர்ஸை மாற்றிருக்காங்க. அந்த சேஞ்சஸால் சீரியலோட டிஆர்பி எந்த வகையிலுமே பாதிக்கலை. இப்போ சபரி கேரக்டர்லேருந்து அருண் விலகுனது இந்த சீரியலுக்கு பெரிய டிராபேக் தான். பர்சனல் ரீசனால் தான் இந்த சந்திரலேகா சீரியல்லேருந்து அருண் விலகிட்டதா தன்னோட இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணியிருக்காரு. என்ன ரீசன்கிறத குறிப்பிட்டு சொல்லலை. இனி அந்த ரீசன் என்னங்கிறத பற்றி கிட்டத்தட்ட 8 வருஷத்தை தாண்டி 2500 எபிசோட்ஸை சந்திரலேகா சீரியல் சன் டிவியில் ரீச் பண்ணியிருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து முக்கியமான கேரக்டர்ஸை இது வரைக்குமே சீரியலாக மாற்றினதில்லை. பட் சஞ்சய் கேரக்டரை மட்டும்தான் மாற்றிருக்காங்க. இப்போ அருணும் சீரியல்லேருந்து விலகிட்டாரு. சந்திரலேகா சீரியலில் சரிகமா நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஒரே நேரத்தில் 3 டிவி சீரியல்ஸை இப்போ சன் டிவிக்காக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் தரப்பில் ரோஜா அன்பேவா சீரியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஃபஸ்ட்டு டேட்ஸை ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரீயாக இருக்கிற டேட்ஸை சந்திரலேகா சீரியல் ஷூட்டிங்க்கு கொடுக்குறாங்க. சந்திரலேகா சீரியலை பொறுத்த வரைக்குமே டேட்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதில்ல. ஷெடியூலை முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆக்டர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதில்ல. நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி ஃபோன் பண்ணி ஷூட்டிங்கு வர சொல்லி சந்திரலேகா டீம்லேருந்து பர்டிகுலர் ஆக்டர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 3 டேஸ் தான் ஷூட்டிங் இருக்கும். ஸோ இந்த ஷூட்டிங்கால் மற்ற கமிட்மெண்ட்டை மிஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் உருவாயிடுது. டேட்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாத ரீசனால் சந்திரலேகா சீரியலேருந்து அருண் விலகிட்டாரு. ரோஜா அன்பேவா சீரியலோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டேட்ஸை சந்திரலேகா சீரியலுக்கு ஒதுக்கிறதால சீரியலுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிடுது. அதே சமயம் அதில் நடிக்கிற ஆக்டர்ஸோட கால் ஷீட்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. சந்திரலேகா சீரியலுக்கு நல்ல டிஆர்பி ரேட்டிங் கிடைக்குது. பட் அதுக்கு பின்னாடி இருக்க சீரியல் ஷூட்டிங்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுற சீரியலாக இருக்கிறதால மற்ற எல்லா டிவி சீரியல்ஸையும் விட்டுட்டு இந்த சீரியலுக்காக அருண் டேட்ஸை ஒதுக்கியிருக்காரு. 5 டேஸில் 1 வீக் ஷூட்டிங்னு சொல்லிட்டு வெறும் 2 டேஸ் தான் ஷூட்டிங்கே நடத்தியிருக்காங்க. அடுத்த ஷூட்டிங் எப்போ நடக்கும் அதோட டேட்ஸை பற்றி எந்த ஒரு அப்டேட்ஸையுமே ப்ரொடியூசர் தரப்புல இருந்தோ இல்லை டேஷன் டீம் தரப்புல இருந்தோ ஆக்டர்ஸ்க்கு கொடுக்கறதில்ல. டேட்ஸை பற்றி கன்ஃபார்மான ஃபோன் பண்ணாலுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. ஃபைனலாக ஒர்க் பண்ணுற இடத்துல பொருத்தமான சூழ்நிலை இல்லாத ரீசனாலையும் டேட்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணாத ரீசனாலையும் சந்திரலேகா சீரியலேருந்து அருண் விலகிட்டாரு. அருண் சீரியலேருந்து விலகிட்டதால அவர் நடிச்சிட்டு இருந்த அந்த சபரி கேரக்டருக்கு அஸ்வினை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அஸ்வின் ஆல்ரெடி சித்தி டு சீரியல் நடிச்சிட்டு இருந்தாரு. ரொம்ப நாளாவே இவரோட போர்ஷன் சித்தி டு சீரியல் வரதில்லை. இப்போ சந்திரலேகா சீரியலில் சபரி கேரக்டர் மூலமாக மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு சன் டிவியோட டே டைம் சீரியலில் அஸ்வின் என்ட்ரி கொடுத்துருக்காரு. பட் சபரி கேரக்டரில் இனி அருணை நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்பவும் போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.